தெர்மிட் வெல்டிங். தெர்மிட் வெல்டிங்கின் செயல்பாடு காண்பிக்கப்பட்டுள்ளது. மோல்டை உருவாக்கவும் அதன் பின் வெல்டிங் செய்யப்பட வேண்டிய பகுதியை சுற்றிலும் மோல்டிங் பெட்டி வைக்கப்படுகிறது. வெல்டின் அளவை பொறுத்து தேவையான எண்ணிக்கையிலான ஊற்றும் பாதைகள், சூடேற்றும் பாதைகள் மற்றும் ரைசர் ஆகியவை மோல்ட் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மோல்டை முன் சூடேற்றம் செய்தல். மெழுகை உருக்கி நீக்கவும். இதனால் வெல்டின் சரியான வடிவத்தில் மோல்ட் குழி விழுகிறது. வெல்டில் உள்ள துளைகளை நீக்குவதற்கு உருகும் களத்தை சார்ஜ் செய்யவும். முதலில் கடினமான லைனிங்கில் ஏற்படும் சேதங்களை தவிர்க்க சிறிதளவு தெர்மிட் பவுடர் பயன்படுத்தப்படுகிறது. அதன்பின் மீதமுள்ள தெர்மிட் கவனமாக கலக்கப்பட்ட உருக்கும் களத்திற்குள் போடப்படுகிறது. தெர்மிட் கலவையை பற்ற வைத்தல். உருகும் களத்தின் மேற்பரப்பில் வைக்கப்படும் தெர்மிட் பவுடரை பற்ற வைக்கவும். இது ஒரு சூடான கம்பியினால் பற்ற வைக்கப்படுகிறது. மோல்டை திறத்தல். மோல்ட் திறக்காமல் வைக்கப்படுவதற்கான உண்மையான காலமானது வெல்டின் அளவுகளை பொறுத்துள்ளது. வெல்ட் ஜாயிண்டின் தடிமனை பொறுத்து இது 2 முதல் 4 மணி நேரம் என்ற அளவில் வேறுபடுகிறது. வெல்டிங்கை பளபளப்பாக்குதல். ஷாஃப்டுகள் அல்லது பாகங்களுக்கு குறிப்பிட்ட மெருகூட்டல் தேவைப்பட்டால் அதை மெஷினிங் அல்லது கிரைண்டிங் மூலம் செய்யலாம்.